வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்துட்டு தை மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டம் நிறைய நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நிறைய மொட்டுகள் இருக்குங்க அப்படின்னு. இன்றைக்கி அறுவடைக்கு சின்ன தட்டு பத்தலைங்க. பெரிய தாம்பாளம் எடுத்துகிட்டு வந்து பறிச்சிருக்கேன். அவ்வளோ பூக்கள் பாருங்கள், என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோ கலர் செம்பருத்தி இப்போ தினமுமே நமக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது பாருங்கள். மொட்டுகளும் நிறையா வச்சுருக்கு. ஸ்பெண்டா கலர் அடுக்கு செம்பருத்தி, ரெட்டில் லைன் போட்ட ஒரு பெரிய செம்பருத்தி அதுவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ரெயின் லில்லி, அதில் வந்து நிறைய பால்சம் செடிகளும் முளைச்சிருக்குங்க, விதைகள் கொட்டி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரே செடியில் 2 விதமான பூ பாருங்கள். ஒன்று பியூர் வைலட்டாகவும் ஒன்று ஒயிட் வைலட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாய் பழ செம்பருத்தி. இன்றைக்கி வந்து லைட் ரோஸ் செம்பருத்தி தாங்க அதிகம். நிறைய பூக்கள் இருந்துச்சு, 6-7 பூக்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமந்தி பூக்கள் பாருங்கள், எல்லோ கலர் சூப்பராக பூத்துட்ருக்குங்க. இப்போ நிறைய பூக்கள் இப்போ கொடுத்துட்ருக்கு சாமந்தியும். அதே போல் டிசம்பர் பூக்களுங்க. இன்றைக்கும் வந்து ஒரு கை நிறைய பூக்கள், ஒரு 20 பூக்கள் போல் இருந்தது. தினமுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த வாட்டி இதை நல்லா கபாத்து பண்ணி நிறையா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு பெரிய சந்தோஷம், நம்ம பதியம் வச்ச 2 ரோஜா செடியிலையும் 1ல் மொட்டு வந்துருச்சு, நல்ல பூ வந்திருக்கு பாருங்கள், கொடி ரோஸ். இதோட தாய் செடி பாருங்கள், இதுதான் வந்துட்டு தாய் செடிங்க. இதுலேருந்து தான் நான் பதியம் வச்சுருந்தேன். நிறையா பூக்கள் கொடுக்குங்க. இப்போ இதை பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டா நிறைய பூக்கும் பாருங்கள். பறித்து காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பால்சம் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. கை நிறைய அந்த கலர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுமே அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் பால்சம் ரொம்ப அழகு. புதிய செடிகளும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அடுத்த பதிவில் காமிக்கிறேங்க. நன்றி.